பிரிட்டிஷ் எம்பையரை பொறுத்தளவுல அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பிரிட்டனை சுத்தி கடல் இருந்தது. பிரிட்டன் ஒரு தீவு. சோ அந்த வகையில கடல் கடந்து ஒரு நாடு பிரிட்டனுக்கு வந்து பிரிட்டன் மேல ஒரு தாக்குதலையோ, ஒரு படையெடுப்பையோ நடத்தணும்னா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அது மட்டும் இல்லாம பிரிட்டன் கையில ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நேவியும் இருந்தது. 18, 19, 20ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல பிரிட்டிஷ் நேவி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. சோ பிரிட்டிஷ் நேவியை தாண்டி பிரிட்டனுக்கு வந்து பிரிட்டன் மேல ஒரு படையெடுப்பு நடத்தணும்னா அது ஏறக்குறைய இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். ஹிட்லருக்கும் நெப்போலியனுக்கும் அந்த யோசனைகள்லாம் இருந்தது. பட் அவங்கனாலையும் பிரிட்டன் மேல ஒரு படையெடுப்பை நடத்த முடியல. பிரிட்டன் மேல கடைசியா நடந்த படையெடுப்புனா 1797ஆம் ஆண்டு நடக்குது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரெஞ்சு படைகள் பிரிட்டனுக்கு வராங்க. பிரிட்டனுக்கு எதிரான ஒரு படையெடுப்பு அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இது பெரிய ஒரு தோல்வியில போய் முடியுது. இத பேட்டில் ஆஃப் ஃபிஷ்கார்டும் வாங்க. இந்த பேட்டில் ஆஃப் ஃபிஷ்கார்ட்ல பிரிட்டிஷ் படைகள் பிரெஞ்சு படைகளை ரொம்ப ஈஸியா வீழ்த்திடுறாங்க. 3 நாட்கள்ல வீழ்த்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் பிரிட்டன் மேல எந்த ஒரு தாக்குதலும் நடந்தது கிடையாது. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும்போது பிரிட்டிஷ் மக்கள் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காங்க. போர் வந்து யூரோப்ல நடக்குது. அங்க பிரான்ஸ்ல போர் நடந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷ் படைகளும் பிரெஞ்சு படைகளும் சேர்ந்து ஜெர்மனிக்கு எதிராக சண்டை போடுறாங்க. சோ நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு நேவி இருக்கு. நம்ம ஒரு பெரிய சூப்பர் பவர். நம்மளோட நேவியை தாண்டி நம்ம மேல யார் வந்து அட்டாக் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் மக்கள் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது 1915ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரிட்டிஷ் மக்கள் கனவுலையும் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஒரு நாள் பார்த்தோம்னா வானத்துல பெரிய ஏர்ஷிப்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகி வருது. ஏறக்குறைய ஒரு போர்க்கப்பல் சைஸுக்கு இருக்கு. பெரிய ஏர்ஷிப்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகி வருது. பிரிட்டிஷ் மக்கள்லாம் அப்படியே பிரமிச்சு போய் அவங்க வானத்தை வந்து பாக்குறாங்க. அப்படியே இந்த ஏர்ஷிப்ஸ் ஏர்ல அப்படியே ஃப்ளோட் ஆகி போகும்போது கீழே பாம்ஸை டிராப் பண்ணிட்டு போகுது. பிரிட்டன்ல பெரிய சேதங்கள் இது ஏற்படுத்துது. இந்த ஏர்ஷிப்ஸ் பார்த்தோம்னா லண்டன்லயும் அவங்க பாம் பண்றாங்க. அங்கேயும் பெரிய சேதங்களை ஏற்படுத்துறாங்க. பிரிட்டன்ல பெரிய ஒரு பதட்டத்தை இந்த தாக்குதல்கள் ஏற்படுத்துது. சோ இந்த ஏர்ஷிப்ஸ் பேர் என்னன்னா ஜெப்லின்ஸ். இது ஜெர்மன் ஏர்ஷிப்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜெர்மன்ஸ் ஏன் இந்த ஜெப்லின் ஏர்ஷிப்ஸை பிரிட்டனுக்கு அனுப்பி பிரிட்டன் மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்ற விஷயங்கள் இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த ஜெப்லின் ஏர்ஷிப்ஸை பொறுத்தளவுல ரொம்ப பிரம்மாண்டமான சைஸ்ல இந்த ஏர்ஷிப்ஸ் இருக்கும். ஏறக்குறைய 220 மீட்டர்ஸ் வரைக்கும் இந்த ஏர்ஷிப்ஸ் பார்த்தோம்னா நீளமா இருக்கும். ஒரு 2 ஃபுட்பால் கிரவுண்ட் நீளத்துக்கு இந்த ஏர்ஷிப்ஸ் வந்து இருக்கும். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஏர்ஷிப்ஸ் அவங்க எப்படி பில்ட் பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். 1863ஆம் ஆண்டு அமெரிக்கால சிவில் வார் நடந்துட்டு இருக்கும் போது ஃபெர்டினண்ட் வான் ஜெப்லின் அப்படின்ற ஒரு ஜெர்மன் மிலிட்டரி ஆபீசர் அமெரிக்கா போறாரு. அவர் அமெரிக்கால அங்க சண்டை போட்டுட்டு இருந்த யூனியன் ஆர்மியோட அப்சர்வரா, பார்வையாளரா அங்க போறாரு. யூனியன் ஆர்மினா வேற ஒன்றும் கிடையாது. அமெரிக்கால அப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியும் கான்ஃபெடரேட் ஆர்மியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மிய யூனியன் ஆர்மிம்பாங்க. ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியை பொறுத்தளவுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட யூனியனுக்காக, ஒற்றுமைக்காக அவங்க சண்டை போட்டாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க யூனியன் ஆர்மின்னு அழைக்கப்பட்டாங்க. ஸோ இந்த சிவில் வார் அங்க நடந்துட்டு இருக்கும்போது ஜெப்லின் என்ன பண்றாருன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை அவரு நோட் பண்றாரு. அங்க 2 தரப்பினரும், யூனியன் ஆர்மியும் சரி கான்ஃபெடரேட் ஆர்மியும் சரி, 2 பேருமே ஹைட்ரஜன் பலூன்ஸை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் பலூன்ஸை பொறுத்தளவுல ஹைட்ரஜன் பலூன் இருக்கு. அதுக்கு கீழே பெரிய ஒரு பேஸ்கெட்டை அட்டாச் பண்றாங்க. அந்த பேஸ்கெட்ல ஒரு நபர் போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் கயிறை கட்டி அந்த ஹைட்ரஜன் பலூனை மேல அனுப்புறாங்க. ஏறக்குறைய ஒரு 1000 அடி வரைக்கும் மேல அனுப்புறாங்க. மேல இந்த நபர் போனதுக்கு அப்புறம் பைனாக்குலரை யூஸ் பண்ணி அவரு சுத்தி எல்லா ஏரியாவையும் பாக்குறாரு. எதிரிகளோட படைகள்லாம் எங்க இருக்காங்க, அந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் அவரு கலெக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரு கீழே வராரு. அந்த ஹைட்ரஜன் பலூனை கீழே இழுத்து கீழே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவரு படைகளுக்கு கொடுக்குறாரு. அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அவங்களும் என்ன பண்றாங்கன்னா தாக்குதல்களை வடிவமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பீரங்கிகளையும் அதுக்கு ஏத்த மாதிரி செட் பண்றாங்க. சோ இதை பார்க்கும்போது ஜெப்லினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவங்க ஹைட்ரஜன் பலூனை போர்ல ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க. அது போக ஜெப்லினுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியாவும் வருது. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போதைக்கு இந்த ஹைட்ரஜன் பலூன்ஸை பொறுத்தளவுல கீழ இருந்து மேல போகுது. அதுக்கப்புறம் திரும்பவும் இழுத்து அந்த பலூன்ஸை கீழே கொண்டு வந்துடுறாங்க. சோ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த ஹைட்ரஜன் பலூன்ஸ்ல சில மாற்றங்கள்லாம் நம்ம செஞ்சோம்னா
மேபி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி இந்த ஹைட்ரஜன் பலூன்ஸ் நம்ம மாத்த முடியுமா அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம கார் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு பிடிச்ச இடங்களுக்குலாம் நம்ம அந்த காரை கொண்டு போறோம் இல்லையா, நேவிகேட் பண்ணி கொண்டு போறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் பலூன்ஸ்லயும் சில மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து நமக்கு எங்க போகணும்னு விருப்பம் இருக்கோ அங்க போற மாதிரி இந்த ஹைட்ரஜன் பலூன்ஸை நேவிகேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். அதுக்கப்புறம் ஜெப்லினுக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கிடைக்குது. 52 வயசா இருக்கும்போது அவரு ரிட்டையர் ஆயிடுறாரு. சோ இப்ப ஜெப்லின் கையில நிறைய டைம் இருக்கு. சோ அவர் என்ன பண்றாருன்னா ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ஏர்ஷிப் ஒண்ணு நம்ம பில்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாம் அவர் கிரியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் பணத்தை திரட்ட ஆரம்பிக்கிறாரு. நிறைய சோர்ஸ் வழியா பணத்தை எல்லாம் திரட்டுறாரு. அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஏர்ஷிப்பையும் அவரு பில்ட் பண்றாரு. 1900ல ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஏர்ஷிப்பை பறந்தும் காட்டுறாரு. ஸோ இந்த ஏர்ஷிப் பிளான் பண்ண மாதிரி ஒர்க் ஆனாலும் அதுல நிறைய சிக்கல்கள்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா புது புது மாடல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க. இந்த ஏர்ஷிப்ஸை வந்து பெட்டர் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பரவாயில்ல இந்த ஏர்ஷிப்ஸை ஜெப்லின்ஸ்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவரு தான் அந்த ஏர்ஷிப்ஸை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்றாரு இல்லையா. ஸோ அதனால அதை ஜெப்லின்ஸ்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1910ல பார்த்தோம்னா ஜெர்மனில உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஏர்லைன்ஸ் பேரு ஜெர்மன் ஏர்ஷிப் டிராவல் கார்பரேஷன். சோ இன்னைக்கு எப்படி மாடர்ன் ஏர்லைன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே போல அந்த காலகட்டங்கள்ல ஜெர்மன் ஏர்ஷிப் டிராவல் கார்பரேஷனும் அது இயங்கி இருக்கு. ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் போட்டு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட ஒரு லொகேஷன்ல இருந்து மக்களை பிக்கப் பண்ணிட்டு அவங்களை எங்க டிராப் பண்ணுமோ அந்த கரெக்டான இடத்துல போய் டிராப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலா அவங்க பண்ணிருக்காங்க. சோ அந்த காலகட்டங்கள்ல ஜெர்மனில மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த ஜெப்லின் ஏர்ஷிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜெர்மன் ஆர்மியும் ஜெர்மன் நேவியும் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த ஜெப்லின் ஏர்ஷிப்ஸை நம்ம போர்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களோட ஐடியா என்னன்னா ஆர்மியை பொறுத்தளவுல முதல்ல நம்ம ஜெப்லின்ஸை ரெகானசன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், எதிரிகளோட படைகளை வாட்ச் பண்றதுக்கு நோட்டமிடுறதுக்கு யூஸ் பண்ணலாம், அவங்களோட ட்ரூப் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, எந்த இடத்துல எதிரிகளோட படைகள் இருக்காங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்கு ஜெப்லின்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதிரிகள் மேல பாம்ஸை டிராப் பண்றதுக்கும் இந்த ஜெப்லின்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆர்மி யோசிக்கிறாங்க. ஜெர்மன் நேவி என்ன பண்றாங்கன்னா ஜெப்லின் ஏர்ஷிப்ஸை ஸ்கவுட்டிங் ஆபரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸ்கவுட்டிங் ஆபரேஷன்ஸ்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆர்மி இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஆர்மி மூவ் ஆகி போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். சோ இந்த படைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட்ல அவங்க ஸ்கவுட்ஸ் அனுப்புவாங்க. இந்த ஸ்கவுட்ஸோட வேலை என்னன்னா எதிரிகள் நமக்கு எதிராக ஏதாவது ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்களா, ஏதாவது தாக்குதலுக்கு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிரவுண்ட்ல இருந்து அவங்க கலெக்ட் பண்ணும். இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு அவங்க ஆர்மிகிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஆர்மி அதுக்கு ஏத்த மாதிரி தயாராயிப்பாங்க. சோ இதுதான் இந்த ஸ்கவுட்ஸோட வேலை. அதே போல இப்ப நேவிலையும் ஒரு போர்க்கப்பல் கடல்ல போய்கிட்டு இருக்குன்னா ஜெப்லின் வந்து ஃப்ரண்ட்ல போகும். ஃப்ரண்ட்ல போய் கடலை வாட்ச் பண்ணிக்கிட்டே போகும். இஃப் இன் கேஸ் எதிரிகள் அங்க வராங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கீழே கப்பலுக்கு அது பாஸ் பண்ணும். இப்ப ஜெப்லின்லயும் ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை கீழே பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த காலகட்டங்கள்ல ரேடார் சிஸ்டம்லாம் இருக்காது. சோ அந்த வகையில ஜெப்லின்ஸ் வந்து நேவிக்கும் அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க. சோ வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல ஜெர்மன்ஸ் என்ன பண்றாங்கன்னா பேட்டில் ஆஃப் லியேஜ்ல இந்த ஜெப்லின்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. சோ நம்ம பழைய எபிசோட்ஸ்ல பார்த்திருக்கோம். பெல்ஜியம்குள்ள ஜெர்மன்ஸ் என்டர் ஆகிறாங்க. அப்ப லியேஜ் அப்படின்ற ஒரு நகரத்தை முற்றுகையிட்டு அங்க சண்டை போடுறாங்க. அந்த டைம்ல ஜெப்லின் ஏர்ஷிப்ஸை ஜெர்மன்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த நகரத்தை பாம் பண்றாங்க. ஏறக்குறைய 9-10 பேர் பார்த்தோம்னா ஜெப்லின் அட்டாக்ஸ்ல வந்து உயிரிழக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய ஆண்ட்வெப் அப்படின்ற ஒரு நகரத்தையும் இந்த ஜெப்லின் ஏர்ஷிப்ஸை யூஸ் பண்ணி ஜெர்மன்ஸ் அட்டாக் பண்றாங்க. அதே போல நேவியும் ஜெப்லின் ஏர்ஷிப்ஸை ஸ்கவுட்டிங் ஆபரேஷன்ஸுக்கு இன்னொரு சைட்ல அவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெர்மன்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த ஜெப்லின் ஏர் ரைட்ஸ் அதிகப்படுத்தணும், வான்வெளி தாக்குதல்களை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. நெக்ஸ்ட் நம்ம பிரிட்டனையும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஜெர்மன்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரை பொறுத்தளவுல பிரிட்டிஷ்காரங்க பிரான்ஸை ஹெவியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரான்ஸுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களையும் அவங்க பிரான்ஸுக்கு அனுப்பி பிரெஞ்சு சோல்ஜர்ஸோட சேர்ந்து அவங்க ஜெர்மன்ஸை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜெர்மன்ஸுக்கு எதிராக அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ இப்ப ஜெர்மன்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம பிரிட்டன் அட்டாக் பண்ணியாச்சுன்னா
ஆட்டோமேட்டிக்கா பிரிட்டிஷ் ஆர்மியோட போக்கஸ் பிரான்ஸ்ல இருந்து பிரிட்டனுக்கு மாறிடும், ஷிஃப்ட் ஆயிரும். ஏன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. அந்த வகையில பிரிட்டிஷ்காரங்க பிரிட்டனை போக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜெர்மனிக்கு பிரான்ஸ்ல சண்டை போடுறது ஈஸி ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க கணக்கு பண்றாங்க. அது போக ஜெர்மன்ஸ் என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம ஜெப்லின்ஸை யூஸ் பண்ணி பிரிட்டன் அட்டாக் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பிரிட்டிஷ் மக்களையும் பயங்காட்டும், பிரிட்டிஷ் மக்களோட கான்பிடன்ஸ் அது பிரேக் பண்ணிரும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. சோ இப்ப ஜெர்மன் ராணுவம் என்ன பண்றாங்கன்னா, ஜெர்மனியோட மன்னர் கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க. கைசர் வில்லலம் II கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க. நம்ம பிரிட்டன் அட்டாக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கைசர் வில்லலம் II ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 1915ஆம் ஆண்டு அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. பட் ஒரு கண்டிஷன் மட்டும் அவர் போடுறாரு, நீங்க லண்டன் அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா லண்டன்ல முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய இடங்கள்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் சேதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ லண்டனை நீ அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அது போக கைசருக்கு இருந்த இன்னொரு கவலை என்னன்னா, அங்க லண்டன்ல தான் பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி இருப்பாங்க. ஏன்னா இந்த பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியை பொறுத்த அளவுல எல்லாரும் கசின்ஸ் தான். கைசரோட கசின் தான் பிரிட்டனோட மன்னரும் கூட. சோ அந்த வகையில லண்டன்ல அவங்க பாம்பு பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ லண்டனை மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இப்ப ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 1915ஆம் ஆண்டு ஜெர்மன்ஸ் இப்ப அவங்களோட ஜெப்லின்ஸை யூஸ் பண்ணி பிரிட்டன்ல ஃபர்ஸ்ட் தாக்குதலை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஜெப்லின் ஏர்ஷிப்ஸை யூஸ் பண்ணி பிரிட்டன்ல பல பகுதிகளில் பாம்ஸை டிராப் பண்றாங்க. பிரிட்டன்ல ஏகப்பட்ட டிஸ்ட்ரக்ஷனை இந்த ஜெப்லின்ஸ் பார்த்தோம்னா ஏற்படுத்துது. சோ இந்த காலகட்டங்கள்ல பிரிட்டிஷ் மக்கள் மத்தியில பெரிய ஒரு அச்சம் பரவலா இருந்தது. அவங்கள பொறுத்தளவுல இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நம்ம பெரிய ஒரு சூப்பர் பவர், நம்மளை யாரும் தாக்க முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஜெர்மன்ஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஜெப்லின்ஸை யூஸ் பண்ணி பிரிட்டன்லயே அவங்க தாக்குதல்களை வரிசையா நடத்திட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு தெரியல. ஏன்னா பிரிட்டிஷ் ஆர்மியை பொறுத்தளவுல இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அவங்க இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஜெப்லின்ஸ் மாதிரியான ஒரு ஒரு ஏர்ஷிப் அவங்க இது வரைக்கும் அவங்க எதிர்கொண்டதே கிடையாது. சோ இனிஷியலா பிரிட்டிஷ்காரங்க அவங்களும் ஸ்டன் ஆயிடுறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க. பட் போக போக அவங்க ஜெப்லின்ஸை கவுண்டர் பண்றதுக்கு தேவையான டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டன்ல நிறைய பகுதிகளில் சர்ச் லைட்ஸ் எல்லாம் அவங்க செட் பண்றாங்க. ஏன்னா அந்த ஜெப்லின்ஸை பொறுத்தளவுல நைட் வரும்போது அதை ஸ்பாட் பண்றதுக்கு தேவையான சர்ச் லைட்ஸ் எல்லாம் அவங்க செட் பண்றாங்க. அப்புறம் நிறைய ஆர்ட்டிலரி எல்லாம் தேவையான இடங்கள்ல வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெப்லின்ஸை பொறுத்தளவு நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்னது போல ஜெப்லின்ஸ்ல ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் இருக்கும். ஸோ அங்கிருந்து வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் ட்ராக் பண்றதுக்கு தேவையான சிஸ்டம்லாம் பிரிட்டிஷ்காரங்களும் பில்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ஸும் பிரிட்டிஷ்காரங்க களத்துல இறக்குறாங்க. பட் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, ஜெப்லின்ஸ் ரொம்ப ஹைட்டா பறக்கக்கூடிய ஒரு ஏர்ஷிப். ஸோ ஏறக்குறைய ஈஸியா ஒரு 20,000 ஃபீட் வரைக்கும் உயரத்துல பறக்க முடியும். அப்படி ரொம்ப உயரமா பறக்கும் போது பிரிட்டிஷ்காரங்களோட ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ஸ்னால ஜெப்லின்ஸை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபைட்டர் பிளேன்ஸால அவ்வளவு உயரத்துக்கு பறக்க முடியாது. அப்படி இஃப் இன் கேஸ் அவங்க மேனேஜ் பண்ணி அந்த ஹைட்டுக்கு போனா கூட ஜெப்லின்ஸ் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இவங்க மெஷின் கன்ஸை வச்சு ஜெப்லின்ஸை ஷூட் பண்ணும்போது அந்த ஜெப்லின்ஸ்க்கு மேல கூடிய அந்த பெரிய பலூன் இருக்கு இல்லையா, அதுல ஓட்டைகள் போட முடியுமே தவிர அதை தாண்டி அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. அப்படி ஓட்டை போடும்போது அந்த ஜெப்லின்ஸ்க்கு பெரிய டேமேஜ் ஒன்றும் ஏற்படாது. அதுல ஹைட்ரஜன் லீக் ஆகுமே தவிர ஜெப்லின்ஸுக்கு அதை தாண்டி பெரிய டேமேஜ் எதுவும் ஏற்படாது. சோ ஸ்டார்டிங்ல பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றதுன்னு தெரியாம, எப்படி இந்த ஜெப்லின்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப ஜெர்மன்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இனிமேல் நம்ம லண்டனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா போர் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வரும்போது இனிமேல் நம்ம ஈவு இறக்கம் எதுவும் காட்ட வேண்டாம், லண்டனையும் பாம்பு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் மே மாதம் 31ஆம் தேதி 1915ஆம் ஆண்டு லண்டனை பாம்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிரிட்டனுக்கு பெரிய ஒரு சிக்கலா போய் அமையுது. ஏன்னா இப்ப பிரிட்டனை பொறுத்தளவுல லண்டன்ல தான் ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கு, ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் அங்கதான் உற்பத்தி ஆகுது, மோஸ்ட்லி அங்கதான் உற்பத்தி ஆகுது. சோ அந்த வகையில இப்ப லண்டனை பாம்பு பண்ணும்போது அங்கிருந்து மக்கள் வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப பிரிட்டனை பொறுத்தளவுல ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றதுக்கு தேவையான ஒர்க்கர்ஸ் அங்க இல்ல, ஒரு லேபர் ஷார்டேஜ் ஏற்படுது. அது போக இந்த ஜெப்லின்ஸ் மக்கள் மத்தியிலும் பெரிய ஒரு பேனிக்கை ஏற்படுத்துது. மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆயிரக்கணக்கான பேர்
பிரிட்டன்ல இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, டியூப் ஸ்டேஷன்ஸ்ல போய் அவங்க பதுங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் பெரிய ஒரு பிரஷர்ல இருக்காங்க. இந்த ஜெப்லின்ஸை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற பெரிய பிரஷர்ல இருக்காங்க. நிறைய புது விமானங்களை அவங்களும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. நல்லா உயரமா பறக்கக்கூடிய விமானங்கள்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் அவங்களால ஜெப்லின்ஸை கவுண்டர் பண்ண முடியல. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க இப்படி அட்வான்ஸ்டான விமானங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஜெர்மன்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஜெப்லின்ஸையும் அவங்க அட்வான்ஸ் ஆகுறாங்க. 25,000 ஃபீட் வரைக்கும் உயரமா பறக்கக்கூடிய ஜெப்லின்ஸை ஜெர்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷ் விமானங்களால பெருசா எஃபெக்டிவா இந்த ஜெப்லின்ஸை எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கடைசியா பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இன்சென்டியரி பக்கிங்ஹாம் புல்லட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான புல்லட் ஒன்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த புல்லட்டை பொறுத்தளவு இந்த புல்லட்ல பாஸ்பரஸ் இருக்கும். ஸோ அதை ஃபயர் பண்ண உடனே அந்த புல்லட் வந்து இக்னைட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த புல்லட் ஜெப்லினோட ஹைட்ரஜன் பலூனை போய் ஹிட் பண்ணும்போது ஹைட்ரஜன் பலூன் எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். ஸோ இந்த இன்சென்டியரி பக்கிங்ஹாம் புல்லட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க அதை யூஸ் பண்ணி நிறைய ஜெப்லின்ஸ் அவங்க சுட்டு வீழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 1916ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் விமானம் ஒண்ணு இந்த புல்லட்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஜெப்லினை வீழ்த்துது. அதுக்கப்புறம் நிறைய ஜெப்லின்ஸ் அவங்க சுட்டு வீழ்த்திடுறாங்க. ஸோ இந்த புல்லட்டை ஃபயர் பண்ணும்போது குயிக்கா ஒரு 10 செகண்ட்ஸ்ல பார்த்தோம்னா அந்த ஜெப்லின் வந்து ஃபுல்லா தீ பிடிச்சி வெடிச்சு செதறிடும். ஸோ இதை நம்ம சொல்லும் போது அந்த ஜெப்லின்ல பயணிக்கக்கூடிய அந்த க்ரூ இருப்பாங்க இல்லையா, நிறைய பைலட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஏன்னா அந்த பைலட்ஸை பொறுத்தளவுல ஜெப்லின்ஸ்ல டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம். வெயிலா இருக்கும்போது ரொம்ப சூடா இருக்கும், ரொம்ப குளிரான கண்டிஷன் இருக்கும்போது அங்க உள்ளேயும் ரொம்ப குளிரா இருக்கும். அது போக ரொம்ப உயரமா பறக்கும் போது அங்க மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜன்லாம் இருக்காது. ஸோ அங்க பிரீதிங் ப்ராப்ளம்ஸ்லாம் அங்க ஏற்படும். அதுவும் இல்லாம அங்க ஜெப்லின்ஸ்ல இவங்க டிராவல் பண்ணும்போது மோஸ்ட்லி பேராஷூட்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த காலத்துல பிரிமிட்டிவான பேராஷூட்ஸ் தான் இருந்தது. பட் மோஸ்ட்லி பேராஷூட்ஸும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பொருட்களை தான் எடுத்துட்டு போவாங்க. அப்பதான் ஜெப்லின்ஸ் நல்லா ஹைட்டா பறக்கும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் அவங்க ஜெப்லின்ஸ்ல எடுத்துட்டு போவாங்க. அந்த வகையில இப்ப திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுன்னா அங்க இருந்த பைலட்ஸுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்னுல அவங்க தீல கருகி இறக்கலாம், இல்லைன்னா மேல இருந்து அவங்க கீழே குதிக்கலாம். ஒரு 20,000 ஃபீட்ல இருந்து அவங்க கீழே குதிக்க வேண்டி இருக்கும். குதிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க உயிரிழக்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படும். அந்த வகையில இந்த ஜெப்லின்ஸ்ல பயணம் பண்ண பைலட்ஸை பொறுத்தளவுல கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு. சோ இப்ப 1917ல இருந்து என்ன ஆகுதுன்னா ஜெர்மன்ஸ் ஜெப்லின்ஸை யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஏறக்குறைய ஒரு 77 ஜெப்லின்ஸை பிரிட்டிஷ்காரங்க சுட்டு வீழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம ஜெப்லின்ஸை யூஸ் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு புரிதலுக்கு ஜெர்மன்ஸ் வராங்க. சோ வேர்ல்ட் வார் 1 ஸ்டார்ட் ஆன காலகட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் பார்த்தோம்னா ஜெப்லின்ஸ் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏறக்குறைய ஒரு 6,000 பாம்ஸ் ஜெப்லின்ஸ் டிராப் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஜெப்லின்ஸோட தாக்குதல்களால ஏறக்குறைய 577 பீப்புள் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் பீப்புள் பார்த்தோம்னா உயிரிழந்தாங்க. ஸோ அந்த வகையில ஓரளவுக்கு டீசென்டான ஒரு இம்பாக்ட் வந்து இந்த ஜெப்லின்ஸ் வந்து ஏற்படுத்துச்சு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஜெப்லின்ஸை பொறுத்தளவுல ஜெர்மன்ஸ் இதை ஸ்ட்ராட்டஜிக் பாம்பிங்காக இதை யூஸ் பண்ணாங்க. இப்ப ஸ்ட்ராட்டஜிக் பாம்பிங்னா என்னன்னா, இப்ப ஒரு நாடை எடுத்துக்கிட்டோம்னா சில முக்கியமான டார்கெட்ஸ் வந்து அந்த நாட்டுல இருக்கும். மேபி அந்த நாட்டுல சில முக்கியமான ஏர் பேஸ் இருக்கலாம், இல்லாட்டி மிலிட்டரி பேஸ் இருக்கலாம், சில பகுதிகளில் நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கலாம். அந்த ஃபேக்டரிஸ்ல போருக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் அவங்க உற்பத்தி பண்ணலாம். ஸோ அந்த ஸ்பெசிபிக்கான முக்கியமான டார்கெட்ஸை மட்டும் அடிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஜெப்லின் மாதிரியான ஏர்ஷிப்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஜெப்லின்ஸா இருக்கலாம், விமானங்களை கூட அனுப்புவாங்க. சோ இப்ப ஜெப்லின்ஸை பொறுத்தளவுல இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பிங்கை இந்த ஜெப்லின்ஸால சரியா பண்ண முடியல. அதுக்கான காரணம் என்னன்னா ஜெப்லின்ஸ் ரொம்ப உயரமா பறக்கக்கூடிய ஏர்ஷிப், ஏறக்குறைய 20,000 ஃபீட் வரைக்கும் மேல பறக்கும். அப்படி பறக்கும் போது அங்கிருந்து பாம்ஸை கீழே டிராப் பண்ணும்போது அது கரெக்டா டார்கெட்ல வந்து விழாது. ஏன்னா சும்மா கையில தான் தூக்கி அந்த பாம்ஸை வந்து டிராப் பண்ணுவாங்க, கரெக்டா அது டார்கெட்ல வந்து விழாது. சில நேரங்கள்ல பார்த்தோம்னா 1-2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி கூட போய் விழும். மோஸ்ட்லி அவங்க டிராப் பண்ணக்கூடிய பாம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் போய் விழுந்தது. பில்டிங்ஸ், மக்கள் வசிக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் அது டிஸ்ட்ராய் பண்ணுச்சு. ஸோ அந்த வகையில ஸ்ட்ராட்டஜிக் பாம்பிங்னு வரும்போது ஜெர்மன்ஸுக்கு இந்த ஜெப்லின்ஸால பெரிய பிரயோஜனம் கிடையாது. பட் அதை தாண்டி இந்த ஜெப்லின்ஸோட தாக்குதல்களால பிரிட்டன்ல மக்கள் மத்தியில பெரிய ஒரு பேனிக் அது கிரியேட் பண்ணுச்சு, ஒரு பயத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்துச்சு. அதே போல லண்டன்ல பெரிய ஒரு குழப்பத்தையும் அது ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த வகையில இந்த ஜெப்லின்ஸோட தாக்குதல்கள் பார்த்தோம்னா ஓரளவுக்கு வெற்றிகரமா அமைஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் 1917ல இருந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல பிரிட்டிஷ்காரங்க ஜெப்லின்ஸை கவுண்டர் பண்றதுக்கான ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெப்லின்ஸால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது ஜெர்மன்ஸ் போர்கள்ல ஜெப்லின்ஸை யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறமும்
ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களும் சரி ஜெர்மன்ஸும் சரி பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்க ஏர்ஷிப்ஸை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குறிப்பா 1930ல பிரிட்டன்ல பெரிய ஒரு விபத்து ஒண்ணு நடக்குது. R101 அப்படின்ற பெரிய ஒரு ஏர்ஷிப் பார்த்தோம்னா வானத்திலேயே வெடிச்சு சிதறிடுது. ஏறக்குறைய ஒரு 50 மக்கள் இதுல உயிரிழக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க ஏர்ஷிப்ஸை டிரான்ஸ்போர்டேஷனுக்கு யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதே போல ஜெர்மனிலையும் 1937ல ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் நடக்குது. இந்த ஹிண்டன்பர்க் டிசாஸ்டரை பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஹிண்டன்பர்க் அப்படின்ற பெரிய ஒரு ஜெர்மன் ஏர்ஷிப் வானத்திலேயே வெடிச்சு சிதறிடுது. இந்த இந்த ஒரு விபத்திலையும் ஏறக்குறைய 35 ஜெர்மன் மக்கள் பார்த்தோம்னா உயிரிழக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மன்ஸும் ஏர்ஷிப்ஸை டிரான்ஸ்போர்டேஷனுக்கு யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் ஜெப்லின்ஸோட வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். டெஃபினட்டா உங்களோட வியூஸையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.